சார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி மேலாண்மையை கையாள தெரியலன்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. தோல்வியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு அவரு. அதனால விரக்தியில போறாரு. தொடர்ச்சியா பாஜகவுல வந்து பல்வேறு தரப்பினர் வந்துட்டு இருக்காங்க. பாஜகவோட விமர்சனம், பாஜகவோட வந்து பிரச்சாரம் ஈடுபடுமா தமிழ்நாட்டுல? எத்தனை பேர் வந்தாலும் செக்ரட்டரியை மாத்தினாங்க. சென்னை என்ன வேணா பண்ணட்டும். இதோட என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறார். ஆமா, தமிழ்நாட்டுக்கு அதிமுக வந்து டெல்லி அடமான குத்தகை போயிட்டாங்களா, வாடகை வந்து அங்க அடிமை ஆயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடக்குது. ஒரு திராவிட கட்சி இது மாதிரி போனதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக அந்த நிலைமைக்கான வேதனை பண்ணுறோம். புதிய நடிகர்கள் வர நம்ம இந்த நடிகர்கள் கட்சி யார் வந்தாலும் இளைஞர்கள் பின்னாடி சொன்னீங்க. இப்ப களம் வந்துருச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதி இன்னைக்கு வந்து மக்கள் எழுச்சி பார்த்தா 234 வந்து இளைஞர்கள் பின்னாடி போய் பல்வேறு விபத்துகளை சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியா இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் விபத்துகளை சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நாட்டு மக்கள் நல்லா பார்த்து நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க உங்களுக்கு? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.